ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோர் தென் ஹவுஸ் ஒய்ஃப். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா ரொட்டீன் கிளீனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொட்டீன் கிளீனிங் சொல்லும் பொழுது நமக்கு எப்பவுமே என்னடா இது ஒரே வேலையாக செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சில பேருக்கு தோணும். பட் அது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதை விட முக்கியமாக டீப் கிளீனிங் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அந்த அளவுக்கு வேலை இழுக்கவே இழுக்காது நம்ம வந்து ரொட்டீன் கிளீனிங் பண்ணோம்னா. ஸோ அதை வந்து எப்படி நம்ம பார்ட்டா பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு எழுந்த உடனே மார்னிங் குயிக் கிளீனிங் இது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து எழுந்த உடனே எங்கே வந்து நம்மளுக்கு மெஸ்ஸியாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் படுற நமக்குன்னு வீட்டில் ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லைங்களா? சில பிளேஸ்லாம் வந்து மெஸ்ஸியாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணாலே வீடு க்ளீன் ஆன மாதிரி சில பேருக்குலாம் தோணும். எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடது குட்டி ஹாலுன்றதுனால டிவி கிட்ட தான் வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகும். அதை க்ளீன் பண்ணாலே எனக்கு வந்து முக்கால்வாசி வீடு க்ளீன் ஆன மாதிரி தான். அதே போல் தான் ஃப்ரிட்ஜ் மேலேயும் வந்து க்ளீன் பண்ணோன்னா முக்கால்வாசி வீடு க்ளீன் ஆன மாதிரி. அந்த மாதிரி சில இடம் இருக்கும் உங்கள் வீட்லேயும், சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுங்கள், ஓகேங்களா? எழுந்த உடனே அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுங்கள். அப்புறம் எழுந்த உடனே வந்து பெட்ஷீட்டு, பில்லோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைங்க. பெட்டு மேலே இல்லை கீழே பாய் விரித்து போட்டு படுக்கிறதா இருந்தாலும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் படுத்து எழுந்த படுக்க வரைக்குமாவது நீங்கள் வந்து மடித்து வச்சுட்டு வாங்க, சரிங்களா? பசங்களாம் அப்புறமா எழுறாங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்க ஸ்கூல் போயிட்டு பிறகு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த இடத்துல மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணாலே கொஞ்சம் வீடு வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா சில பேர்லாம் வந்து எழுந்த உடனே மொத்த வீடும் க்ளீன் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கும். காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அதனால் அப்படியெல்லாம் பண்ணாமல் எந்தெந்த இடத்துல மெஸ்ஸியாக இருக்கோ அதை மட்டும் க்ளீன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுவே போதும். செகண்ட் வந்து ரூம் பை ரூம் க்ளீன் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போது காலையில் எழுந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மெஸ்ஸியாக இருக்கிற இடம்லாம் க்ளீன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து க்ளீனிங்குன்னு வரும்பொழுது இப்போ கண்டிப்பாக வீடு க்ளீன் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா? நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்போ வந்து ஒட்டு மொத்தமாக வந்து சேர்த்து வச்சு க்ளீன் பண்ணாமல் ரூம் பை ரூமாக வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பெட்ரூம் போகிறீங்களா, அங்கே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற கீழே இருக்கிற திங்ஸ் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது டேபிள் இல்லை பெட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா நீட்டாக வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வந்து பெருக்கிட்டு ஹாலுக்கு தள்ளி விட்டுருங்க. எடுத்த உடனே ஹால் வந்து க்ளீன் பண்ணாதீங்க. ரூம் பை ரூம்னு சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டு பெட்ரூம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஹாலில் நம்ம வந்து குப்பை சேர்த்து எடுக்கிற ஒரு இடமா இருக்கும், சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு பெட்ரூமு, அதுக்கப்புறம் கிச்சனு, அதுக்கப்புறம் ஹாலு அந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஹால் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட்ரூம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படியும் பெட்ரூமில் இருக்கிற குப்பைலாம் வெளியே தான் போக போகுது. அகெயின் ஹால் தான் நம்மளுக்கு வந்து திரும்ப பெருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பெட்ரூம், கிச்சன், பூஜை ரூம், அதுக்கப்புறம் ஹாலு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், சரிங்களா? அதே போல தான் வந்து திங்ஸ்ன்னு சொல்லும் பொழுது பொருள் வந்து நம்ம அங்கங்கே வச்சுருப்போம். பெட்ரூமில் இருக்கிறது ஹாலில் இருக்கும், ஹாலில் இருக்க வேண்டியது கிச்சனில் இருக்கும். சில ஐட்டம்ஸ்லாம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்தந்த ரூமில் சேர்த்துடுங்க. அப்படி சேர்த்தாலே முக்கால்வாசி நம்மளுக்கு வேலை முடிஞ்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் ரூம் பை ரூமாக க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக வந்து வீட்டை நீட்டாக மாஃப் போடுறதோ இல்லை பெருக்கிறதோ ஏதோ ஒன்று நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. இப்படி பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். திங்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி துணி சேரும் பாருங்க. அது எதுக்குன்னு ரீசன் தெரியவே தெரியாது. துவைச்சதா, துவைக்காததா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. கன்ஃப்யூஷன் ஆயிடும். எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகி இருக்கும் பாருங்க. செம்ம டென்ஷன் ஆகும். இது நேத்து ஒரு நாள் ஓட்டு போட்டதுனால எங்க அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாமே வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்களா, ஒரு நாள் வீடு கண்டுக்காம போயிட்டேன். அதனால இந்த அழகுல இருக்குங்க வீடு. ஏன்னா, எங்க வீடு வந்து ரொம்ப சின்னதுன்றதுனால, கொஞ்ச நேரத்திலே ரொம்ப மெஸ்ஸி ஆயிடும். கிளீன் பண்ணிட்டே இருந்தா தான் நீட்டா இருக்கும். கொஞ்சம் விட்டா கூட ரொம்ப மெஸ்ஸியா தான் இருக்கும் எங்க வீடு வந்து. ஸோ, இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு, முக்கியமா பசங்க இருக்காங்கன்னு சொன்னா, பசங்க வந்து கழட்டுற ட்ரெஸ்ஸ எடுத்துட்டு போயிட்டு, எங்க நீங்க வந்து துவைக்க போற துவைக்கிற ட்ரெஸ் வச்சிருக்கீங்களோ, அங்க எடுத்துட்டு போய் போட சொல்லுங்க. ஏன்னா, கொஞ்ச நாளா என் பையன் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படியே கழட்டி போட்டு போயிருது அங்கங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் திட்டி திட்டி மிரட்டி கொஞ்சம் அந்த ஹேபிட் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா துவைச்சது துவைக்காதது எல்லாமே சேர்ந்துடுற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஸோ பசங்க இருக்காங்கன்னு சொன்னா அவங்க கலட்டுற ட்ரெஸ்ஸு எங்க நீங்க வந்து துவைக்கிறதுக்கான இடம் தனியா வச்சிருக்கிறீங்களோ அங்க எடுத்துட்டு போயிட்டு போட சொல்லுங்க. ஓகேங்களா? இது ஒரு நல்ல பழக்கம். கண்டிப்பா சொல்லிக் கொடுங்க. ஓகே. இப்ப நான் சொன்ன மாதிரியே ரூம் பை ரூமா கிளீன் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ஈஸியாவே இருக்கும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 3 என்ன தெரியுமா?
தேவையில்லாத ஐட்டம்ஸை தினமுமே கிளீன் பண்ணணுங்க. தேவையில்லாத ஐட்டம்ஸ்ன்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து டீப் கிளீனிங் பண்ணுவோம் பாத்தீங்களா, வீடு எப்பயாவது அப்ப எடுத்து போட்டுக்கலாம் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சேர்த்து வச்சுட்டே இருக்கிறவங்களாம் இருக்காங்க வீட்டுல. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு டீப் கிளீனிங் பண்ணும் பொழுது. தினமுமே வந்து நீங்க வீடு கிளீன் பண்ண தான் போறீங்க இல்லைங்களா, அப்போ உங்க கண்ணுல படுற தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் அப்பப்பவே எடுத்து நீங்க வெளியே போட்டுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். வீட்லயும் குப்பை சேராம இருக்கும், கொஞ்சம் மெஸ்ஸி ஆகாம இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கொஞ்சமாவது வந்து தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு பழகிக்கோங்க தினமும். ஏன்னா நம்மளுக்கு திடீர்னு ஏதாவது பார்சல் வந்திருக்கும், இல்ல கொரியர் வந்திருக்கும், அதெல்லாம் வந்து அப்படியே பாக்ஸ் அங்கங்க போட்டு வைக்கிறது. எங்க வீட்லயும் அப்படி நடக்குது. அதனாலதான் சொல்றேன். சோ அதெல்லாம் வந்து தேவையில்லையா எடுத்து போட்டுருங்க. அப்படி தேவை இருக்கா அதை எடுத்து வேற எங்கேயாவது வையுங்க. அப்படி தேவையே இல்லை அப்படின்ற பட்சத்துல எடுத்து கையோட எடுத்து போட்டுருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 5th என்னன்னா ஃப்ளோர் கிளீனிங். ஃப்ளோர் கிளீனிங்ன்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம இவ்வளோ நேரம் கிளீன் பண்ணதெல்லாம் ஓகே, ஆனா லாஸ்டா அந்த ஃப்ளோர் கிளீனிங்ல மட்டும்தான் வீடு சும்மா பளபளன்னு இருக்கும். அதுவும் ஒயிட் கலர் டைல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வந்து அது கஷ்டம்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பா தெரியுங்க. ஏன்னா சும்மா கீழே ஏதாவது சிந்தினாலே அந்த இடத்துல வந்து அப்படியே கரையாயிடும். அதனாலயே என்னமோ எனக்கு வந்து இந்த டைல்ஸ் வீடு சுத்தமா வெறுத்துட்டேன். எனக்கு சிமெண்ட் போட்டு அந்த தரை இருக்கு இல்லைங்களா, அது இருந்தா கூட ஓகே அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டேன் நானு. ஏன்னா இது வந்து ரொம்பவே கஷ்டம்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா இப்ப பசங்களுக்கு வேற லீவ் விட்டுட்டு அவங்க வெளியே போயிட்டு விளையாடிட்டு கிச்சன்ல போயிட்டு தண்ணி மொண்டு குடிக்கிறாங்களா, அந்த தண்ணி டிராப்பா ஒழுகுது. அதுல என்ன பண்றாங்க, கால் வச்சு நடக்கும் பொழுது இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அந்த பாதம் வச்சுட்டு போவோம் பாருங்க, அந்த மாதிரி அப்படியே ஃபுல்லா அவங்க போன இடம்லாம் அப்படியே அழுக்கா பதிஞ்சிருக்கு காலா. அதுக்காகவே எனக்கும் என் பசங்களுக்கும் நிறைய சண்டை வருது. இதுக்கு முன்னையாவது நான் வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி வீடு துடைப்பேன். இப்போ பசங்க வீட்டுல இருக்கிறதுனால தினமுமே துடைச்சு விடுறதா இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து ஃப்ளோர் கிளீனிங் ரொம்ப முக்கியம். 2 நாளைக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி நீங்க தொடச்சு விட்டா மட்டும்தான் நல்லா சூப்பராவே இருக்கும் நீட்டா வீடு. நம்ம என்னதான் எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து வச்சு எல்லா ரூமும் கிளீன் பண்ணாலும் கீழே வீடு தரை வந்து கிளீனா இருந்தாதான் அது ஒரு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும். சூப்பராவே இருக்கும். ஓகே, வீடு கிளீனா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. அதுவும் ஒயிட் கலர் டைல்ஸ்ன்னும் பொழுது அது டர்ட்டி ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது எல்லாம் தொடச்சு முடிச்சுட்டு அதை பார்க்கும் பொழுது அந்த வீடு கிளீனா இருக்கும் பாருங்க, அப்படியே பளபளன்னு. அது ஒரு மனசுக்கு வந்து ஒரு திருப்தியா தான் இருக்குமே அது லாஸ்டா. கண்டிப்பா ஒயிட் கலர் டைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும், இருந்தா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து கிச்சன் கிளீனிங் ஹேபிட். கிச்சன் கிளீனிங் ஹேபிட்னு வரும்பொழுது நீங்க வந்து ஒரு குக்கிங் முடிக்கிறீங்கன்னு சொன்னாக்கா கண்டிப்பா வந்து கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வு, ஸ்லாப்பு அதெல்லாம் வந்து கண்டிப்பா கிளீன் பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் திரும்பவும் நீங்க உள்ள போய் ஏதாவது சமைக்க போறீங்க, இல்ல டீ காஃபி போட போறீங்கன்னு சொன்னா கூட மெஸ்ஸி இல்லாம நமக்கும் டென்ஷன் இல்லாம ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் வேலைக்கு உள்ள போகும் பொழுது. சரிங்களா, நீங்க அப்படியே போட்டு வச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப நீங்க கிச்சனுக்குள்ள ஏதாவது செய்யணும்னு போனீங்கன்னா ஏற்கனவே கிச்சன் மெஸ்ஸியா இருக்குமா, நமக்கு இன்னும் டென்ஷன் தான் ஆகும். அந்த வேலை செய்யற ஒரு யோசனையே போயிடும். அதனால நீங்க ஏதாவது உள்ள போயிட்டு ஒரு டீ காஃபி போட்டீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டு வெளியே வாங்க. ஏன்னா டீ காஃபின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து என்னென்ன எடுப்போம், சர்க்கரை எடுப்போம், டீ தூள், காஃபி தூள், அப்புறம் வடிகட்டுறது, அதுக்கப்புறம் கிளாஸ் அப்படி எல்லாமே எடுத்து வைப்போம் இல்லைங்களா. அதெல்லாம் முடிச்சுட்டு கிளாஸ் எல்லாம் தேவையில்லாதது எடுத்து சிங்க்ல போடுங்க. சர்க்கரை டப்பா எடுத்துட்டு போய் அதோட இடத்துல சேருங்க. அதே மாதிரி டீ தூள் டப்பா எடுத்துட்டு போய் எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருங்க. அந்த மாதிரி வந்து நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். பிளஸ் கவுண்டர் டாப்பும் ஒரு சும்மா ஒரு தொடச்சிட்டு ஸ்டவ் மேலேயும் தொடச்சிட்டு வந்தீங்கன்னா ஈஸியா இருக்குங்க. கண்டிப்பா இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா. கிச்சன் கிளீனிங்ன்றம்போது நமக்கு வந்து அது ஒரு பெரிய வேலை இல்ல. ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான். அது நீங்க பண்ணிட்டாலே வந்து திரும்ப நீங்க கிச்சனுக்குள்ள போகும்பொழுது ரொம்ப மெஸ்ஸியா இல்லாம, டென்ஷன் இல்லாம ஈஸியாவே வேலை செய்யலாம். நெக்ஸ்ட் பாத்ரூம். பாத்ரூம் சொல்லும் பொழுது நம்மளுக்கு வந்து டீப் கிளீனிங் கண்டிப்பா தேவை. அதே போல தினமும் கிளீன் பண்றதும் ரொம்ப அவசியம். தினமும் கிளீன் பண்றதுன்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஹெவியாலாம் இல்லங்க. சும்மா நம்ம குளிக்கிறதுக்கு போகறதுக்கு முன்னாடி சும்மா பாத்ரூம்ல வந்து பசங்க வந்து பிரஷ் எடுக்கிறதோ, பேஸ்ட் எடுக்கிறதோ அதெல்லாம் எடுத்துட்டு அவசரமா அங்கங்க வச்சுட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து திரும்ப அந்த பிரஷ் பாக்ஸோ, இல்ல பேஸ்ட் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுலலாம் எடுத்து வச்சுட்டு, சோப்பெல்லாம் அதோட இடத்துல எடுத்து வச்சுட்டு, சும்மா வந்து கிளீன் பண்ணிட்டு, தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணிட்டு, நீங்க குளிச்சுட்டு வெளியே வந்துருங்க. இதுவும் வந்து ஈஸியா இருக்கும். தினமும் நீங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாவே இருக்கும் உங்களுக்கு.
நம்ம வந்து எந்த அளவுக்கு வீடு நீட்டா கிளீனா வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தாங்க பாத்ரூம். ஸோ நீங்க வந்து தினமுமே வந்து இந்த மாதிரி சும்மா ஒரு ரஃப்பா ஒரு கிளீன் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் டீப் கிளீனிங் வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா வந்து நீங்க பண்ணுங்க. ஏன்னா பசங்கலாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே வந்து ஹைஜீன் முக்கியம் பாத்ரூமுக்கு. ஸோ கிளீனா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லேண்ட்ரி பிளானிங். லேண்ட்ரி பிளானிங் சொல்லும்பொழுது துணி துவைக்கிறது தான் சொல்றேன். சில பேர் வீட்ல தினமும் துவைப்பீங்க. ஏன்னா வந்து நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி நம்பர்ஸ். அதனால ஒரு நாள் சேர்க்கிறதே வந்து நெறைய இருக்கும். சில பேர் வீட்லலாம் 2 டேஸ்க்கு ஒன்ஸ், 3 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி துவைக்கிறவங்களும் இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, 2 டேஸ் இல்ல 3 டேஸ் ஒன்ஸ் தான் துவைப்பேன். ஏன்னா பசங்க நான் மட்டும் தான் இருக்கேன்றதுனால கம்மியா தான் எனக்கு வந்து துணி சேரும். பிளஸ் நான் வந்து மிஷின்ல போடுறேன்றதுனால தினமும் துவைச்சா மிஷின் வந்து எனக்கு காலியா ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஒரு 2 நாள், 3 நாள் சேர்த்து வச்சு நான் போட்டேன்னாக்கா, எனக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும் மிஷின் லோடு வந்து. அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. முக்கியமா நீங்க வந்து அழுக்கு துணிலாம் வந்து ரூம்ல அங்கங்கன்னு வைக்காம, பாத்ரூம்ல வந்து அதுக்கான ஒரு இடம் ஒதுக்கி அங்க போட ட்ரை பண்ணுங்க. இல்ல அதுக்காக வேற ஏதாவது இடம் இருக்கா, அங்க ஒதுக்கி நீங்க வந்து அத சேர்த்து வைங்க. எனக்கு வந்து ஒரு அன்னக்கூடை இருக்குங்க. அது ஃபுல்லா அன்னக்கூடை ஃபுல்லா சேர்ந்துச்சுன்னா, ஓகே மிஷின் ஃபுல்லு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுப்பேன் நானு. அந்த மாதிரி ஏதாவது நீங்களும் வச்சுட்டு, அ துவைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதிகமாவும் சேர்த்து வச்சுக்காதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அவ்வளதாங்க கிளீனிங் ரொட்டீன். நீங்க இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யும்பொழுது ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஜஸ்ட் இத வந்து ஒரு 1 வீக் செஞ்சீங்கனாலே, உங்களுக்கே மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிக்கும். இந்த வொர்க்குக்கு அப்புறம் இந்த வொர்க் செய்ய போறோம். இந்த வொர்க்குக்கு அப்புறம் இந்த வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிக்கும். அப்படி பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து ஈஸியாவே இருக்கும். ஏன்னா நெறைய வொர்க் இருக்கும்பொழுது எந்த இடத்துலருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஷன் இருக்கும் இல்லைங்களா? நான் சொன்ன மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா, சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகேங்களா? வீடும் வந்து நீட்டா, கிளீனா இருக்கும். நான் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து அம்மா வீட்ல இருந்து தான் வரும்னு நெனைக்கிறேன். 1 வீக்கோ, 2 வீக்கோ தெரியல. அங்கருந்து தான் நான் வந்து வீடியோ போட போறேன். நல்லாருக்கும் அங்க அட்மாஸ்பியர்லாம் சூப்பராவே இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே. கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.